வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேவிகான் அண்ட் பேஜ் டைட்டில் இது 2த்த எப்படி சேஞ்ச் பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இத நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே உங்களுக்கு வாட் இஸ் HTML வீடியோலயே நான் சேஞ்ச் பண்ணி காட்டியிருப்பேன். ஆனா அது ஆன்லைன் கம்பைலர்ல காட்டியிருப்பேன். நான் அந்த வீடியோலயே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நம்ம நோட்பேட்ல நம்ம லோக்கல் மிஷின்ல எப்படி செட்டப் பண்ணி, நம்ம குரோம்ல எப்படி ரன் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இங்க பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில் இங்க ப்ரௌசர்ன்னு இருக்கா, இதுதான் வந்து இங்க ரெண்டர் ஆகும். இந்த ப்ரௌசர்ன்றது. இப்போ நான் வந்து இந்த டைட்டில கொண்டு போய் நான் சேஞ்ச் பண்றேன். இப்போ ப்ரௌசர்ன்றத எடுத்துட்டு நான் வந்து CodeWithAswin அப்படின்னு நம்ம சேனல் நேமை கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் இப்போ ப்ரௌசரில் போய் பார்த்தேன்னா, இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இங்கே இடத்துல பார்த்தீங்களா டைட்டில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம வந்து இமேஜையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இமேஜஸ் நெட்லேருந்து ஏதாவது லோட் பண்ணி வச்சுப்போம். இப்போ இந்த தாஜ்மஹால் இமேஜ் இருக்குது. இப்போ நான் வந்து இதை காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இங்கே டெஸ்டிங் பர்பஸ்க்காக அந்த லைனை வந்து டெலீட் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கும் இந்த லைன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த லைனை வந்து நான் டைப் பண்ணுற லைனை வந்து நீங்களும் டைப் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் ஆனால் அது வந்து HTML கோட்லேயே இருக்கும். நான் டெஸ்டிங் பர்பஸ்க்காக டெலீட் பண்ணதுனால இப்போ டைப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதுதான் அதோட சின்டாக்ஸ். இமேஜ் ஸ்லாஷ் எக்ஸ் ஐகான் இதை கொடுத்துட்டு இந்த ஹெச்எஃப்குள்ள நம்ம இப்போ காப்பி பண்ண இமேஜ் அட்ரஸ் இருக்கா, இதை கொடுத்து அந்த லிங்க் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். கொடுத்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசரில் வந்து இங்கே ஏதோ ஒரு இமேஜ் இருக்கா, இப்போ நம்ம தாஜ்மஹால் இமேஜ் காப்பி பண்ணோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து இங்கே ரெண்டர் ஆயிடுச்சு. இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வந்து ஒரு பிராண்ட் வந்து எலவேட் பண்ணுறதுக்கு தான். இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வந்து இன்ஸ்டாகிராமோட லோகோ அந்த இன்ஸ்டாகிராம்ன்ற நேம் இருக்கும். அதே மாதிரி கூகுளில் பார்த்தீங்கன்னா வந்து கூகுளோட லோகோ அதே மாதிரி கூகுள்ன்றது இருக்கும். இப்போ நான் சும்மா google.comன்றதை டைப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கூகுள்ன்ற நேமு ப்ளஸ் கூகுளோட ஐக்கான். இந்த மாதிரி நம்மளோட பிராண்ட் வேல்யூ வந்து எலவேட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வந்து ப்ரௌசரோட டைட்டிலையும் ஐக்கானையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது.